அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு ஆங்கிலம். பாடம் ஆங்கிலம் பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மூணாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். இன்செக்ட் அட் த பாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சில பூச்சிகள் அதனுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, டிராகன் ஃப்ளை, இது அதனுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வேற முக்கியமான செய்திகள் இதில் வேற எதுவும் இல்லை. அது எல்லாமே சேர்ந்து ஒரு தொகுப்பாக ஒரு படம் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். கேமலின் இதில் நம்ம கிராமர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடத்துல இப்போ ஆர் ஆன் இதை நம்ம 6ஆம் வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். எந்த இடத்துல வரும், ஆன் வரும். ஏன்னா இது உயிர் ஓசை. ஆங்கிலத்தில் வவ்வல் சவுண்டு. எங்கெல்லாம் வவ்வல் சவுண்டு வருதோ அதற்கு முன்னாடி இந்த ஆர்டிகிள் அல்லது ஆன் வரும். ஆன் வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி வரும். அதே மெய்யொலியாக இருந்தால், கன்சனன்ட் சவுண்டாக இருந்தால் வரும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அப்போ எப்போ வரும்? தேங்கிறது ஒரு டெஃபினட் திங், உறுதியாக அல்லது ஏற்கனவே தெரிஞ்ச அல்லது ஏற்கனவே பேசிய ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது, அல்லது உலகில் ஒன்றே ஒன்று தான் இருக்கு, த சன், த மூன். அதே போல ஒரு ஆரோட பெயர் த கங்காஸ், த காவேரி. ஒரு மலையோட பெயர் த ஹிமாலயாஸ். ஒரு கடலோட பெயர். அப்படி நம்ம இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா ஆவுக்கும் ஆனுக்கும் ஒரே ரூல் தான். அதற்கு முன்னாடி இருப்பது வவ்வல் சவுண்டா, கான்சனன்ட் சவுண்டா, இந்த ஒரே ஒரு இதுதான். அடுத்தது முதல் முறையாக நம்ம சொல்லும் போது இந்த இன்டெஃபினட் ஆர்டிகிள் நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். தேங்கிறது டெஃபினட், ஆன்ங்கிறது இன்டெஃபினட். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அதுக்குள்ள போயிட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நம்ம சுருக்கமா அதை பார்த்துப்போம். புதுசாக முதல் முறையா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது ஆன் போட்டுப்போம். அதே விஷயத்தை பத்தி திருப்பி அடுத்த வரி வருது அப்படின்னா அந்த இடத்துல வரும். அதை புரிஞ்சுக்கிறோம். தி அப்போ 2ஆம் முறை வரும்போது வரும். ஆனால் முதல் முறையே இதே போல யூனிக் திங்ஸ் வரும்போது, அதாவது சூரியன், சந்திரன், பூமி, ஸ்டார்ஸ், ஸ்கை, இதெல்லாம் யூனிக் திங்ஸ். அப்போ இவையெல்லாம் வரும்போது முதல் வரியிலேயே அதற்கு முதல் இடத்திலேயே அதுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எல்லாமே இந்த முதல் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் அ கார். இப்போ முதல் முறையாக அந்த காருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அந்த காருங்கிறது கன்சனன்ட் சவுண்டோட ஆரம்பிக்குது. அப்ப போட்டுப்போம். ஆனா 2வது வரி த கார் இஸ் கிரீன். ஏன்னா ஏற்கனவே பார்த்த ஒரு காரை பத்தி அந்த கார் தான் பச்சை நிறத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த கார், திஸ் இஸ் அ கார், ஒரு கார். இது எந்த கார்லாம் நமக்கு தெரியாது. அதனாலதான் இதை இன்டெஃபினட் அப்படின்னு சொல்றோம். இப்போ 2வது முறை அந்த கார்னு சொல்றோம். நிச்சயமாக இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு காரை பத்தி நம்ம பேசும்போது அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல திஸ் இஸ் ஆன் எக். ஏன்னா முதல்ல வந்திருக்கக்கூடியது ஏங்கிற வவ்வல் சவுண்ட். அதே எக்கை பத்தி திருப்பி நம்ம 2வது முறை பேசும்போது என்ன வரும்? வரும். அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம்தான். தேங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்களை பத்தி பேசுறது. ஆன் இது ரெண்டும் முதல் முறையாக அதை பத்தி பேசும்போது வரும். வரணும்னா அங்க வவ்வல் சவுண்ட் இல்லாம கன்சனன்ட் சவுண்ட் இருக்கணும். ஆன் வரணும்னா வவ்வல் சவுண்டு தான் இருக்கணும். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் முதல் முறை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாம் யூனிக் திங்ஸ். இப்போ 4வது உதாரணத்தை பாருங்க. இந்த இடத்துல என்ன போறது? ட்ரீங்கிறது முதல்ல வந்திருக்கு. ஆனா அதை பத்தின ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்னது? மரம் உயரமா இருக்கு. அப்போ ஒரு மரம் உயரமா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், அந்த மரம் உயரமாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட மரத்தை பத்தி பேசும்போது அந்த இடத்துல வருது. த ட்ரீ இஸ் டால். அதை நம்ம கிளியரா பார்த்துக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்தை பத்தி தான் நம்ம சொல்றோம். அந்த மரம் ஒரு மரம் இருக்குன்னு சொல்றோம். அப்போ தேர் இஸ் எ ட்ரீ அப்படின்னு வரும். அதே போல இந்த நாய் அப்படிங்கிறத நம்ம குறிப்பா வச்சுக்கிறோம். அப்போ அதனால அதுக்கு ஒரு நீண்ட வால் இருக்கு அப்படிங்கும்போது வரும். ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இங்க ஏ டாக் இல்ல, த டாக் அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுப்போம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா தேர் வாஸ் எ ஸ்கூல். அப்போ முதல் முறை அந்த ஸ்கூலை பத்தி சொல்லும் போது எ ஸ்கூல் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்தது
லிட்டில் பியர் டிட் நாட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல். அப்போ இந்த கோ டு அப்படின்னு வந்தா இந்த இடத்துல த வராது. ஏன் வராது? ஏன்னா அந்த ஆக்சுவலா இந்த லிட்டில் பியருங்கிறது படிக்க போகல அப்படின்னா கோ டுன்னு தான் வரணும். ஏன்னா குழந்தைகள் தான் படிக்க போவாங்க, கரடி படிக்க போகாது. ஆனா இந்த இடத்துல ஒரு கற்பனையில நம்ம என்ன பண்றோம், அது ஒரு ஸ்டூடெண்டா நம்ம யோசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல கோ டு த ஸ்கூல் வராது, கோ டு ஸ்கூல் அதுதான் வரும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுது அப்படின்னா கோ டு ஸ்கூல், ஏன்னா அந்த ஸ்கூலோட பர்பஸ்க்காக அது போகுது. அதே நேரத்துல ஒரு போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு போறாருன்னா கோ டு த ஸ்கூல். இதை நாம நினைவுல வச்சுக்கிறோம். ஓகே, அதுக்கு மேல இதுல பெரிய விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தாலே முதல் முறையே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறது தான் இதுல உள்ள கதை. எல்லாரும் சேர்ந்து போகும்போது அந்த லிட்டில் பியரும் சேர்ந்து போயிடுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, இப்பதான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த பாடங்கள் ரொம்ப 6வதுக்கு இணையான அளவுக்கு டஃப்பான விஷயங்கள்லாம் 4வது வகுப்புலே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த சீசர் ஸ்டோரி, ட்ரிப் டு த ஸ்டோர், 2 யூனிட் இருக்கு. சீசர் ஸ்டோரி அப்படிங்கிறதுல முக்கியமான வார்த்தைகள் ஒன்றும் குறிப்பிட தகுந்த மாதிரி ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த சீசன்ஸ்கிற தலைப்புல உள்ள போயத்துல நம்ம பார்த்தது தான். சம்மர், அது சம்பந்தமான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெல்கம் ஸ்ப்ரிங், இது வந்து நம்ம ஏற்கனவே சீசன்ஸ்ங்கிற தலைப்புல பார்த்தது, அதுல உள்ள வார்த்தைகள் தான் அதிகமாக வந்திருக்கு. அடுத்தது விலங்குகளுடைய வார்த்தைகள் வந்திருக்கு, விலங்குகள் சம்மந்தப்பட்ட பெயர்கள் வந்திருக்கு. ஒரு யூனிட்டுக்கு ஒரு இடத்துல தான் ஒரு கிராமட்டிக்கல் ஐட்டம் இருக்கும், அதனால நம்ம அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றபடி வெக்காபுலரி வந்து நமக்கு தெரிஞ்சது தான். திருப்பி அதை நடத்தினா சார் நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா, என்ன இதேமாரி ஃப்ளவருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதனால நம்ம அதுக்குள்ளே பார்க்க வேண்டாம். இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துப்போம். ஹார்ட், ஸ்மூத், ஏன்னா ஆண்டனிம் கேட்பாங்க. பிரைட், டல், இதுக்கு நமக்கு வந்து இதுக்கு சினானிம் ஆண்டனிமை பொறுத்தவரையிலையும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாடப்பகுதியில் உள்ள வார்த்தைகள் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷனாக அவங்க கொடுக்கறது வந்து நம்மளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, கொஞ்சம் நம்ம அதை ஏற்கனவே பார்த்து இருந்தோம்னா ரொம்ப எளிமையானது தான். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம கவனம் செலுத்துவோம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம அது சம்மந்தமா சில வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஒவ்வொரு பாடத்துலையுமே நம்ம வந்து அந்த எல்ஓன்னு சொல்லக்கூடிய திறன்கள், லேர்னிங் அவுட்கம்ஸ், ஆக்சுவலாக இதுக்கு வந்து எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம முதல்ல பாடம் எழுதிட்டு சமச்சீர் கல்வியில் பாடம் முதல்ல நம்ம வரையறை செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் NCT வந்து அந்த திறன்கள் ரீஷெடியூல் பண்ணாங்க. அப்போது நம்மக்கிட்ட இருந்ததுக்கிட்ட ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் காரணமாக தான் நம்ம வந்து டெட்டுக்கு எந்த வகுப்பு படிக்கிறதுங்கிறதுலே பெரிய குழப்பம் இருப்பதற்கு காரணம் அதுதான். ஓகே, இந்த தானியங்கள் பெயர் எல்லாமே நமக்கு தெரியும், ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இவை வந்து தொடர்ச்சியா 7ஆம் வகுப்பு வரை வருது. நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பைசஸ், அடுத்தது கிரைன்ஸ், வரிசையா நமக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரலையுமே தொடர்ச்சியாக வருது. ஸோ அதுல நம்ம கவனம் செலுத்திப்போம். இதே போன்ற ஒரு போயம் வந்து நமக்கு எங்க இருந்தது? 6வதுல இருந்தது. ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா வந்து ஒரு 3 பொருள் சொல்லுவாங்க, இவன் கரெக்டாக போய் தப்பாக மாற்றிட்டு வாங்கிட்டு வருவான். அதுக்கு அவனுக்கு ஒரு காதில் ஒரு டேப் அப்படின்னு சொல்லி தட்டுவாங்க. அதோட அந்த பாட போயம் வந்து நிறைவடையும். அதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஓகே, இது போன்ற வார்த்தைகளை நம்ம கவனம் செலுத்திப்போம். 3வது பொறுத்தவரையிலையும் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. 3ஆம் வகுப்புல ஒரு பெரிய ஆசிரியர்களுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை. சில வார்த்தைகள் மட்டும் நமக்கு தெரியும். குழப்பம் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இந்த முதல்ல உள்ள அந்த ஒரு 150 பக்கங்களை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் 3 டேர்ம் 3ல என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு மிகப்பெரிய கிராமட்டிக்கல் ஐட்டம்லாம் இல்லை. 4ஆம் வகுப்பு அவர் லீஃபி ஃப்ரெண்ட்ஸ், டூல்ஸ் வி யூஸ், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. பிளாட் மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம் என்னென்ன வார்த்தைகள்ன்ட்டு. கோகனட் ட்ரீ, ஜாக் ட்ரீ, அரச மரம், பீப்புள் ட்ரீ, அத்தி மரம், ஃபிக் ட்ரீ, புளிய மரம், டேமரிண்ட், பாம், பனை, பேன்யன், ஆலமரம், நீம் ட்ரீ, வேப்ப மரம், மேங்கோ ட்ரீ நமக்கு தெரியும், பிளான்டைன், வாழை மரம்,
அதே போல் மரங்களுடைய பெயர்கள் அந்த சிறு குழந்தைகளுக்கு இது ஒரு வெக்காபுலரிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க. இனியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அவங்க 2 பேர் போகிறாங்க, அதுக்கு இடையில உள்ள உரையாடல். அதில் ஒரு பெரிய கவனம் செலுத்திக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அடுத்தது ஓகே, ஓசைகள், வவ்வல் சவுண்டு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்குறோம். 3ஆம் வகுப்பு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இதான் அந்த டூல்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரெஞ்ச், சிசர்ஸ், ஆக்ஸ், போல்ட், ஸ்பேனர், நட்டு, டேப், ஸ்பேர், டூல் பாக்ஸ், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அதில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, 4ஆம் வகுப்பு. இப்போ இந்த 4ஆம் வகுப்புலேருந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி, நாமளும் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் நம்ம அதை கவனம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோபோ அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது சேக். உண்மையிலே ஒரு ஆங்கில வார்த்தை தான், ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை. நம்ம பாட்டியெல்லாம் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. ரொம்ப சிக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கா இருக்கான். ஆக்சுவலாக அது சிக்கிலிருந்து வந்தது தான் அந்த சீக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ரேக், நமக்கு தெரியும், ராக்கைன்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் அது ரேக். ஆக்சுவலாக நம்ம தமிழில் ராக்கை கிடையாது, இந்த ரேக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் கொண்டு வந்துட்டோம். அதே போல் ஹியூமனாய்டு அப்படின்னா மனிதனை போல தோற்றம் கொண்டது. ஹியூமனாய்டு, ரோபோ தனியாக சேர்த்துக்கணும். மனிதனை போல தோற்றம் கொண்ட எல்லாமே, எல்லாத்துக்குமே, பொம்மையாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஹியூமனாய்டுன்னு தான் பேர். அப்போ ஹியூமனாய்டு டாய் சொல்லலாம், ஹியூமனாய்டு ரோபோ சொல்லலாம். அதே போல் நம்ம புவி வடிவத்துக்கு என்ன சொல்லுவோம், ஜியாய்டுன்னு ஒரு வடிவம். இப்போ பூமி வந்து கோள வடிவம் இல்லை, புவி வடிவம்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா மேலையும் கீழையும் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதை வந்து முழுசாக கோள வடிவம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் எப்படி மேலே வந்து அந்த தட்டையாக இருக்கும், கீழையும் தட்டையாக இருக்கும். இப்படி புவி வடிவத்துக்கு பேர் வந்து புவி வடிவம் தான். அது வந்து கோள வடிவம் அதெல்லாம் சொல்ல முடியாது. புவி வடிவம் தான் பூமியினுடைய வடிவம், அது தனி வடிவம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன, ஜியாய்டு. அதே போல் மனித உருவம் கொண்டது ஹியூமனாய்டு அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். விக்கிங்கிற ஒரு சோம்பேறி பையன், லேசி, நமக்கு தெரியும். அவனை பற்றின ஒரு கதை. அவன் வந்து எப்பயுமே பொருளை வந்து கரெக்டான இடத்துல வைக்க மாட்டான். அப்போது அவன் என்ன சொல்கிறான், அவனோட வேலையை செய்கிறதுக்கு ஒரு ரோபோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கெஞ்சிறான். அவங்க அப்பா வந்து இவனை ஒரு ஆக்டிவான பையனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரிக்கான ரோபோ வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் விக்கிக்கு இது தெரியாது, அது ஒரு ட்ரிக்கான ரோபோ, தந்திரமான ஒரு ரோபோங்கிறது தெரியாது. அந்த ரோபோவை வச்சுக்கிட்டு அவன் வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சிட முடியும்னு நம்புகிறான். அதே போல் முறையாக டெஸ்ட் பண்ணுறான். விக்கி, நான் வந்து பசியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாலட் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து சாலட் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு அதை செய்ய முடியாது அப்படின்னு அந்த ரோபோ சொல்லுது. அதே போல் நீ ரோபோ தானே, நீ வந்து செய்ய முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, நான் சொல்கிறத மறுக்க முடியாது, என் வீட்டை கூட்டு அப்படின்னு சொல்கிறான். என் முதுகை வந்து நான் வளைச்சிக்க முடியாது, அதனால நான் அதை சொல்ல முடியாது, எனக்கு வந்து முதுகில் வலி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது தட்டி கழிக்குது. அப்போது அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து கொஞ்சம் புரிய வைக்குது. எனக்கு கடைசியாக வந்து எனக்கு தலைவலியாக இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு டீ கொண்டு வா அப்படின்னு கேட்குறான். இல்லை, என் பேட்டரியெல்லாம் டோட்டலாக ட்ரைன் ஆகிட்டு, நீ இத்தனை சொன்ன அதெல்லாம் கேட்டு எனக்கு ட்ரைன் ஆகிட்டு, முதல்ல எனக்கு சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்புறம் ஒரு சாங் ப்ளே பண்ண சொல்கிறான். அது ஒரு நல்ல ஐடியா, நீ ஏன் எனக்கு பாட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அப்போது இப்படி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லும்போது, ஆமாம், நீ இது வந்து நான் என்னை கொண்டு போய் ஒரு யார்கிட்டையாவது வித்துரு, நான் வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பானவங்கள்ட்ட வித்துரு, நான் இப்படி ஒரு சோம்பேறிக்கிட்ட வேலை பார்க்க விரும்பலை அப்படின்னு அந்த ஹியூமனாய்டு ரோபோ சொல்கிற மாதிரி கதை போகுது. அப்புறம் உண்மையாவா, நீ வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டியான்னு கேட்கும்போது, இல்லை, ஓகே, நான் என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சுபமான ஒரு முடிவு வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி இது முடிஞ்சிடுது. இதில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவுதான். ப்ளீட், ரிக்வெஸ்ட், ரெஃப்யூஸ், மறுத்தல், ப்ளஸ் அண்ட் ஹாப்பி.
ஓகே, இதுக்கு மேலே அதில் உள்ள வார்த்தைகள்லாம் நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை. ஓகே, நேமிங் வேர்ட் நம்ம 6ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிற விஷயம்தான். அதுக்காக நான் இப்போ இங்கேருந்து அதை விட்டுட்டு போகல. நேமிங் வேர்டு அப்படின்னா ஒரு பர்சன் அல்லது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது வந்து சிங்குலர். ஒரு நேமிங் வேர்டுனா நமக்கு தெரியும் நவுன். அப்போ இந்த சிங்குலர் நவுன்ங்கிறது எதுல தான் வரும்? நவுன்ல தான் வரும். சிங்குலர் ப்ளூரல் எதுல தான் வரும்? நவுன்ல தான் வரும். வெர்ப்ல வர முடியாது, அட்வெர்ப்ல வர முடியாது. அப்போ சிங்குலரும் ப்ளூரலும் எதுக்கு பொருந்தும்? எதுக்கு மட்டுமே பொருந்தும்? நவுனுக்கு மட்டுமே பொருந்தும். இது அடிப்படையான விஷயம், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மோர் தென் ஒன் பர்சன் ஆர் திங், அதை நம்ம ப்ளூரல்னு சொல்ல போறோம். சின்ன விஷயம்தான், பட் இதுக்கு ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிங்குலர் ப்ளூரல் நமக்கு தெரியாதா சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் அதுல ஒரு ரூல் இருக்கு. சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், நவுனுக்கு மட்டுமே தான் நம்ம பயன்படுத்துவோம். நாம போய் வெர்புல நிச்சயமா ப்ளூரல் பயன்படுத்த மாட்டோம். ஆனா இப்படி ஒரு விதியே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது? சிங்குலர் ப்ளூரல் என்பது நவுனுக்கு மட்டுமே உரியது, ஒரு நேமிங் வேர்டுக்கு தான் அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கேள்வி டக்குன்னு வரும்போது நவுன், இப்போ இந்த நேமிங் வேர்டை எடுத்துட்டு பாருங்க. a dash which is used for one person or thing is called singular அப்படின்னு வருது. இப்போ இந்த இந்த ஒட்டுமொத்த வார்த்தைகளின் ஃப்ரேஸே எடுத்துட்டாங்கன்னா நாம இந்த நேமிங் வேர்டுங்கிறத முக்கியமா கருத மாட்டோம். அப்ப நேமிங் வேர்டு அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனுக்கு தான் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அதோட ஃபார்மேட்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். ஏன்னா எஸ் சேர்க்கறது இருக்கும், இஎஸ் சேர்க்கறது இருக்கும், சிஹெச் சேர்க்கறது இருக்கும், எக்ஸ், இப்படி பல வடிவங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, பேட் பேட்ஸ் நமக்கு தெரியும், கப் கப்ஸ், பால்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் டார்ச் டார்ச்சஸ், இந்த சிஹெச் வரும்போது அதுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்தீங்கன்னா அதை உச்சரிக்க சிரமமா இருக்கும். பிரஷ் அது எஸ்ல முடியுது. அப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொரு எஸ் போட்டீங்கன்னா அதை நீங்க உச்சரிக்க சிரமமா இருக்கும். அதனாலதான் இஎஸ் போட்டு பிரஷ் பிரஷஸ், டார்ச் டார்ச்சஸ். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆங்கிலம் என்பது ஓசை தான். அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எது? ஓசை. லெட்டர் மெயினே இல்லை. அப்போ அங்க நம்ம அந்த ஏ ஆன் இந்த வித்தியாசம் எதுனால வருது? ஓசைனாலதான் வருது. இப்போ இந்த ப்ளூரல்ல அதுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய அந்த பின் ஒட்டுகள் எதன் அடிப்படையா வருது? ஓசையை வச்சுதான் வருது. அப்போ சிஹெச் இருந்தா எஸ்ஹெச் இருந்தா இஎஸ் சேர்க்கலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஓகே, அது அந்த அந்த ரூலும் நல்ல ரூல் தான். ஆனா நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே இதை கண்டுபிடிச்சிட முடியும். டார்ச், டார்ச்சுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்து நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. பிரஷ், அந்த இஷ்சவுண்ட பக்கத்துல இன்னொரு எஸ் போட்டா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. அதன் காரணமா தான் இஎஸ் சேர்த்து அதை பிரஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டாலே இந்த சிஹெச் எஸ் எஸ்ஹெச் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இஎஸ் வந்துடும். ஆப்வியஸ்லி எஸ் இந்த டபுள் எஸ் வரும்போதும். அதே போல எக்ஸ். பாக்ஸ், பாக்ஸுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்தா நம்மளால உச்சரிக்க முடியாது, நாக்குக்கு சுழுக்கு விழுந்துரும். பாக்ஸஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்மளால அதை சொல்லவே முடியாது. அதனாலதான் ஒரு இஎஸ் சேர்க்கும் போது அந்த இடத்துல அந்த ரெண்டு ஒரே மாதிரியான ஒலிகள் இஸ் சவுண்ட் வருது. அப்போ அதை நம்ம தொடர்ச்சியா அடுத்தடுத்து சொல்லும் போது பாம்பு மாதிரி ஆயிடும். பாம்பு ஹிஸ்ஸிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிடும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு இரண்டு மெய்யொலிகள் அது ரிப்பீட்டடா வரும்போது உச்சரிக்க சிரமமாக இருக்கும்போது நடுவுல ஒரு வவ்வல் சவுண்டை கொண்டு வர்றோம். இப்போ நம்ம வவ்வல் சவுண்ட் தொடக்கத்துல இருந்தா அதை உச்சரிக்க சிரமமா இருக்குன்னு தான் ஆன் போட்டு அதுல ஒரு கான்சனன்ட் சவுண்டை உள்ள கொண்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்முக்கு எஸ் சேர்க்கணும். சேர்த்தா ரெண்டு டபுளிங் வவ்வல் சவுண்டு சேம் சவுண்டு, கிட்டத்தட்ட சேம் சவுண்ட் வருது. இதை உச்சரிக்க சிரமமா இருக்கு. அதன் காரணமாக அந்த இடத்துல நடுவுல ஒரு வவ்வல் சவுண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இஎஸ் சேர்க்கிறோம். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ். டிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபுள் எஸ், எக்ஸ் இது எல்லாமே லெட்டர் அடிப்படையில இல்லை, உச்சரிப்பு அடிப்படையில அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாயிடும். அதே போல கீ, கீஸ், டாய், டாய்ஸ். ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, ஏஇஐஓயு வந்திருந்தா எதுக்கு முன்னாடி? ஒய்க்கு முன்னாடி வந்திருந்தா அந்த இடத்துல
வெறும் எஸ் மட்டும் சேருங்க, சிம்பிளா எஸ் மட்டும் சேருங்க. ஏன்? ஏன்னா இது எல்லாம் வந்திருந்ததுன்னா அது நிச்சயமாக என்ன சவுண்ட்ல தான் முடியும்? வவல் சவுண்ட்ல தான் முடியும். அப்போ நீங்க அந்த இடத்துல இஎஸ் சேர்த்தீங்கன்னா அது இன்னொரு டபுளிங் வவல் சவுண்டா மாறிடும். இப்ப கீஸ் வேலை முடிஞ்சது, டாய்ஸ் வேலை முடிஞ்சது. இப்போ கீங்கிறது வவல் சவுண்ட்ல முடியுது, டாய் அப்படிங்கிறதும் அந்த ஐ சவுண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம டபுளிங் தேவையில்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ லேடி அப்படிங்கும்போது அதை லேடிஸ், பேபிஸ், அதை இப்போ இந்த இடத்துல லேடி அப்படிங்கும்போது அந்த இடத்துல லேடிஸ் நம்ம நார்மலா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு இ சவுண்டோட எஸ் சேர்க்க முடியும். ஆனா ஸ்பெல்லிங்ல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிறோம். அதன் காரணமாக தான் இது மாறுதே தவிர ஏற்கனவே லேடிஸ் அதே தான் எஸ் தான் சேர்க்கிறோம். பட் ஃபார்மேட்டை மாத்திக்கிறோம். ஏன்? ஒய்க்கு பக்கத்துல இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரல அப்படிங்கும்போது அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்துக்கிறோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பக்கம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு இருந்தா வெறும் எஸ், ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு வல்லன்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். இந்த ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், எல்லா நவுனுக்கும் இது பொருந்துங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆங்கிலத்திலேயே விதின்னு ஒன்று கொடுத்துட்டா விதி ஒரு விதி இருக்கும், அதுக்கு எக்ஸப்ஷன் 150 எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இதுல இந்த விதியில விதிவிலக்குகளே இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இதெல்லாம் இப்ப நமக்கு நார்மலா பார்த்ததுல நமக்கு சொல்ல தெரியும். சென்ற முறை ரொம்ப எளிமையாக ஆங்கிலத்தில் எடுக்க முடிந்த மார்க்கு இந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். கண்டிப்பா சிங்குலர் ப்ளூரல்ல ஒரு மதிப்பெண் உண்டு. அது எளிமையா தான் இருக்கும். ஏன்னா டெட்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க, 40 மதிப்பெண் கீழே எடுத்தவங்களே நீங்க பார்க்க முடியாது. அதாவது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம போனாலே ஒரு 40 மதிப்பெண் வந்துடும். எப்படி வரும்? அப்போ சில கேள்விகள் எளிமையாக இருக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சில கேள்விகள் இதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல், ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் எளிமையாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே. அதே போல இந்த பாடமே முழுக்க அந்த ரோபோ அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட பாடல்கள், ப்ரோஸ், போயம் எல்லாமே அதை அடிப்படையாக வச்சுதான் வந்திருக்கு. ஓகே. அதே சேம் மீனிங் தான். இதுல முக்கியமான வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது வார்த்தைகள் கூட நம்ம பார்த்தது தான். இந்த செஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. விருப்பம், அதாவது மிகப்பெரிய விருப்பம். டிவிஎஸ்லயோ ஏதோ ஒரு வண்டி கூட இந்த செஸ்ட்ங்கிற பேர்ல இருக்கு. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்கு பின்னாடி ஒரு ஆங்கிலம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விளக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். செஸ்ட், கிரேட் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறோம். காமன் நவுன் கொடுத்துருக்காங்க. இப்போ காமன் நவுன் அப்படின்னா என்ன? கேல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒரு நேமிங் வேர்டு. யாரோ ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சொல், ஒரு ஹியூமனை குறிக்கக்கூடிய சொல் தான் கேல். இந்த கேல்ங்கிறது எந்த பொண்ணையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் கேல். அப்படி எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது, ஜெனரல் கேட்டகரியில எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது காமன். காமனா எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. கேர்ள் எல்லாருக்கும் பொருந்தும், பாய் எல்லாருக்கும் பொருந்தும், சைல்டு எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தும், அனிமல் எல்லா விலங்குகளுக்கும் பொருந்தும், பேர்டு எல்லா பறவைகளுக்கும் பொருந்தும். இது எல்லாம் காமன் வேன். இதெல்லாம் காமன் நவுன் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல இங்க ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, நேத்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கேர்ளுக்கு இது மட்டும்தான் இது பொருந்தும். பர்டிகுலர் கேர்ளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இப்படி பொதுவாக பொருந்தாத ஒரு குறிப்பிட்ட நபரை, இடத்தை சுட்டுகிற பேருக்கு ப்ராப்பர் நவுன். அப்ப காமன் நவுன்னா பொதுவானது, ப்ராப்பர் நவுன்னா குறிப்பிட்ட நபரை சுட்டுவது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது நபர்களுக்கு மட்டுமல்ல, திங்ஸுக்கும் பொருந்தும், பிளேஸுக்கும் பொருந்தும். இப்போ மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. மதுரை அப்படின்னா என்ன? அது ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லுது. சென்னை குறிப்பிட்ட ஊரை சொல்லுது.
இது எல்லாமே குறிப்பிட்ட நபரை, குறிப்பிட்ட பாடத்தை சொல்லுகிறது. இப்ப புக்குன்னு இருக்கு, அது காமன் நவுன். தமிழ் புக் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ட்ரீ காமன், மேங்கோ ட்ரீ ப்ராப்பர். அவ்வளவுதான். புக்கு காமன், இங்கிலீஷ் புக் ப்ராப்பர். இதை மட்டும் நம்ம தெளிவடைஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், நேரத்தை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சார் நீங்கள் ஏன் சார் மூணாவது 4வதுல 5வது வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எழுத போகிறது டெட் 2 அப்படின்னு சொல்லி உங்களில் பலருக்கு தோன்றி இருக்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறேன், நீங்கள் படிக்கிற பாடங்கள் என்பது திறன்கள் அடிப்படையிலானது. NCT வரையறுத்த அந்த பெஞ்ச் மார்க் திறன்கள் அடிப்படையிலானது. அதனால உங்களுக்கு வகுப்புகள் கணக்கு இல்லை. அந்த பாடம், அந்த திறன் சார்ந்த போர்ஷன்ஸ் தான் நீங்க கவர் பண்ணணும். அந்த திறன் எது வரலையும் வருது? 10வது வரலையும் வருது. எங்க இருந்து ஆரம்பிக்குது? 3வதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ 3 to 10. நல்ல வேளையாக இதுவரையிலையும் நடந்த தேர்வுகள்ல 9, 10 வகுப்புகள் குறைவான மதிப்பெண் தான் கேட்கிறாங்க. 9, 10ல இருந்து குறைவான மதிப்பெண். நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லலை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கேட்கவே இல்லைன்னு சொல்லலை, குறைவான மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், இவ்வளவுதான் கேட்கறாங்க ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பாடத்தை படிக்க வேண்டியிருக்கும். +1 +2 1 மார்க் கேட்கறாங்க. +1 +2ல இருந்து 1 மார்க் வருது. அப்போ இந்த 1 மார்க்குக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஏரியாவை கவர் பண்ண வேண்டாம். அந்த 1 மார்க் ஆப்ஷன்ல விட்டுருங்க. சில பேருக்கு லக்கு இருந்ததுன்னா அந்த 1 மார்க் நீங்க ஏதோ ஒன்று டிக் பண்ண போறீங்க, கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பாட பகுதியில 29 மார்க்குக்கு தான் தேர்வு எழுத போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து 3வதுல இருந்து 10வது வரை உள்ள டெட் பாடப்பொருளை நம்ம முழுமையா பாத்திர போறோம். முதல்ல இப்ப 8வது வரலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச பிறகு 9, 10 நம்ம பார்ப்போம். ஏன்னா அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த 9, 10க்கு போவோங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சார் அப்படின்னா நீங்க 3, 4, 5 முதல்ல நடத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வருவீங்க. அதுவும் ரைட்டு தான். ஆனா 3, 4, 5 நடத்த ஆரம்பிச்சா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? என்ன சார் இது 3வது, 4வது, 5வது உட்காந்து நடத்திட்டு இருக்காங்க, இதையே நம்ம நடத்தணும், நம்மளே தான் படிச்சுக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இப்போ 6, 7, 8 அதுவும் நீங்களாம் படிச்சுக்க முடியும். பட் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இந்த மதிப்பெண்கள் வருது அப்படின்னு சார் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இல்லைன்னா ஏன்னா ஒரு 12 கேள்வித்தாள்களை நீங்க முழுமையா பார்த்தாதான் அந்த சூட்சுமம் உங்களுக்கு பிடிபடும். மாதிரி வினாக்கள், அரசினுடைய மாதிரி வினாக்கள், பல சென்டர்ஸ் இப்போ வந்து கொஸ்டின் பேங்க் ரெடி பண்றாங்க, அது அல்ல. அரசு தயாரித்து அளிக்கக்கூடிய மாதிரி வினாக்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB மாதிரி வினாக்கள் கொடுப்பாங்க. கடந்த ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அதே போல சென்ற ஆண்டுகளில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாட்கள், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் அந்த சூட்சுமம் புரியும். ஓகே, இந்த 3 to 5ல இருந்து நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உண்டு. 9, 10ல இருந்து நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உண்டு. ஒரு மதிப்பெண் உன்னோட வேல்யூ என்னன்னு அநேகமா நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான தொகுதியில ஒரு முக்கியமான அமைச்சர் வெறும் 1 ஓட்டுல வெற்றியை வாய்ப்பை தவறவிட்டார். அவருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த 1 வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம இப்ப பாடத்துக்குள்ள வந்துருவோம். திருப்பி ஹியூமனாய்டு ரோபோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஃப்ரூட் அது ஒரு காமன் நேம், மற்றதெல்லாம் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. புக், பாய், சிட்டி இது எல்லாம் காமன். சென்னைங்கிறது ப்ராப்பர். கரிகாலன், பாரி, குமரன் ப்ராப்பர். கிங்குங்கிறது காமன். பாய், கேர்ள், மேன் காமன். பூஜாங்கிறது ப்ராப்பர். மேங்கோ, பனானா, ஃப்ரூட், மேங்கோ, பனானா, ஆப்பிள்ங்கிறது ப்ராப்பர். ஃப்ரூட்டுங்கிறது காமன். கவ், டைகர், லயன் ப்ராப்பர். அனிமல்ங்கிறது காமன். இது நம்ம தெரியும். ஓகே, இந்த பகுதியை முடிச்சா இந்த திறன்கள் வந்திருக்கணுங்கிறது கணக்கு. அடுத்தது கார்டனிங் இஸ் மை ஹாபி அப்படிங்கிற தலைப்பு வந்து மை ஹாபிஸ். இந்த மை ஹாபிஸ்ங்கிற தலைப்பு ஏற்கனவே எங்க இருந்ததுன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. மை ஹாபிஸ் 6, 7, 8 வகுப்புல ஆங்கிலத்துல இருந்தது, இந்த வகுப்புல இருக்கு. ஓகே, இதுல வந்து முக்கியமான வார்த்தைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. மெர்மைடு,
மெர்மைடுனா கடல் கன்னி, மைத்தாலஜிக்கல் கிரீச்சர் வித் உமன்ஸ் ஹெட் அண்ட் அப்பர் பாடி ஆஃப் அ டெய்ல் ஆஃப் அ ஃபிஷ். நம்ம கடல் கன்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மெர்மைட். ஹெம், ஃபோல்ட் அண்ட் சீ த எட்ஜ் ஆஃப் அ க்ளோத், இது நமக்கு தெரியும். அதே போல எர்த் வார்ம், மண்புழு, எர்த் வார்ம் மண்புழு. ஃப்ரை, ஆக்சுவலாக ஃபிஷ் ஃப்ரைனா ரெண்டு இருக்கு. ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சாப்பிட்றது, இன்னொன்று டேங்கில் இருக்கக்கூடிய அந்த மீன் குஞ்சுகள், அதுவும் ஃப்ரைன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது ஃபிஷிங், ஆங்கிலிங் அப்படின்னா நம்ம தூண்டி போடுறது, ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். டிஐஒய் அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப். இந்த வார்த்தை வந்து இணையத்தில் அதிகமாக பயன்படும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு யூடியூப்பை பார்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த டிஐஒய் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த டேக்லைன் போட்டு அவங்க போட்டிருப்பாங்க. அதனால் இது ஒரு நார்மலாக இது புழக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி இருக்கு, அதாவது ஒரு அப்ரிவேஷனாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹோமோஃபோன்ஸோட இனிஷியேட் கொடுத்துருக்காங்க. ஹேர், ஹேர் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஹேர் அப்படிங்கிறது முயலை குறிக்கக்கூடியது, ஹேருங்கிறது முடி, தலைமுடியை குறிக்கக்கூடியது. இப்போ அதனால் ஏற்படுற ஒரு காமெடி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹேர், ஹேர், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மீனிங், பட் சேம் சவுண்ட். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். டிஃப்ரெண்ட் லெட்டர், டிஃப்ரெண்ட் மீனிங், சேம் சவுண்ட். இது ஹோமோஃபோன். இதை எழுதிக்கிங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் லெட்டர், டிஃப்ரெண்ட் மீனிங், சேம் சவுண்ட், ஹோமோஃபோன். சேம் லெட்டர், சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படி இருந்தா அது ஹோமோனிம். ஒரே வார்த்தை தான். ரைட், ரைட், ரைட்டுங்கிறது சரின்னு சொல்றதுக்காக தான், அதே எழுத்துக்கள் தான், அதே உச்சரிப்பு தான். வலதுன்னு சொல்ற வலது பக்கம், வலதுபுறம், ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் அதே எழுத்துக்கள் தான், அதே உச்சரிப்பு தான். அப்போ இது ஹோமோனிம். சேம் லெட்டர், சேம் சவுண்ட், வேற வேற அர்த்தம், ஹோமோனிம்ஸ். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே வேற வேற வார்த்தைகள், வேற வேற ஸ்பெல்லிங். அதனால இது ஹோமோஃபோன். சேம் சவுண்ட், சேம், சேம். பேர், டெசர்ட், ரீட், எல்லாமே வேற வேற ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட் நாம வச்சுக்கிறோம். டியர், பியர், மீட், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பி, அப்போ டபுள் இ வந்ததுன்னா நமக்கு தெரியும் தேனி, பின்னு சொல்லுவோம். ஹனி பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே போல ப்ளூ, நீலம், இன்னொன்று வந்து ஊதுதல் அப்படிங்கிற அர்த்தம். ப்ளோவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ளோவர் அப்படிம்போம். இன்னும் ஊதுறது, காற்றை செலுத்துறது வந்து ப்ளோவர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல பை, பை வாங்குதல். நம்ம அந்த தமிழில் வரும்ல ஐயால் ஹூ, அந்த ஆளுங்கிற சவுண்டு வந்து பை அர்த்தத்தில் வர்றது தான் பை, நாம வச்சுக்கிறோம். அதே போல ட்ரெஷர் ட்ராவ் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான போயம் தான், புரிஞ்சுக்கும். இதில் உள்ள வார்த்தைகள் மீது மட்டும் நம்ம கவனம் செலுத்துறோம். ஸ்பேஸ் நமக்கு தெரியும், விண்வெளி. ஸ்பேஸ்ங்கிறது விண்வெளி, அதாவது பூமியினுடைய எல்லையை தாண்டி, அந்த புவியீர்ப்பு செயல்படும் பகுதியை தாண்டி உள்ள எல்லாமே ஸ்பேஸ் தான். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது ஜூம், டிராவல் குயிக்லி. இப்போ நம்ம ஜூமில் நம்ம ஜூம் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதில் ஒன்று ஜூம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக போகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது கிளான்ஸ், ஒரு கிளான்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு லுக், ஒரு பார்வை பார்க்கறது. பாக்கி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம ஃபார்ம் பண்ணலாம். வெர்புக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்கு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது. சப்ஜெக்டை பொறுத்து வெர்போட ஃபார்ம் மாறும்.
இதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். அதை நாம நினைவில் வச்சுக்கிறோம். இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ கோ, ஹீ கோஸ், வி ஸ்பீக், ஷீ ஸ்பீக்ஸ், யூ ரன், இட் ரன்ஸ். அப்போ வெர்ப் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், நாம், அப்படி பேசுகிற நம்மை குறிக்கக்கூடியது, பேசுகிற நம்மை குறிக்கக்கூடியது. நான்னு சொன்னாலும் நாம்னு சொன்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிற நம்மளை பற்றி பேசுறது. செகண்ட் பர்சன் அப்படின்னா நம்ம அதில் முன்னிலைன்னு சொல்லுவோம். யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள சொல்றது எல்லாமே செகண்ட் பர்சன். நமக்கு முன்னிலையில் வந்து நீ, நீங்கள், யூ ஒரே வார்த்தை தான். ஆங்கிலத்தை பொறுத்தவரை யூ இது மட்டும்தான் செகண்ட் பர்சன். நீ, நீங்கள். அடுத்தது தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சன்ல தான் எல்லாம் வரும். ஒரு பேர் சொல்றோம், அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் பேசுறாங்களோ அவங்க தன்மை ஐ, வி அப்படின்னு சொல்றோம். பேசுறவங்க தன்மை. எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ, பேசுறவங்களுக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ அவங்க செகண்ட் பர்சன். இந்த ரெண்டு பேரும் இல்லாம மூணாவது ஆள் ஒருத்தரை பத்தி பேசுறது தேர்ட் பர்சன். அப்ப பேசுறவர் ஃபர்ஸ்ட் பர்சன், பேசுறவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செகண்ட் பர்சன், அந்த இடத்துல இல்லாதவர் தேர்ட் பர்சன். அவன், அப்போ ரெண்டு பேர் இருந்தா நீன்னு சொல்லியிருப்போம், பக்கத்துல இருந்தா நீன்னு சொல்லியிருப்போம். அவர் அங்க இல்ல, அதனால அவன்னு சொல்றோம், அவள்னு சொல்றோம். ஒரு பேர் சொல்றோம், இப்ப அந்த இடத்துல அந்த அந்த நபர் இருந்தா நீன்னு சொல்லியிருப்போம், நீங்கள்னு சொல்லியிருப்போம். அவர் அங்க இல்ல, அதனால ஒரு பேரை சொல்றோம், அவர் இங்க வரல. என்ன, ஒரு பேரை சொல்றோம், ஏதோ ஒரு பேரை குறிப்பிடுறோம் அப்படின்னா அவங்க அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்ப அங்க இல்லாதவங்களை சொல்ற சொல்லுதான் பெயர்கள். அவன், அவள், அது எல்லாமே அங்க இல்லாதவங்க. இதுல தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். சிங்குலர் ப்ளூரல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ தேர்ட் பர்சன்ல சிங்குலர் வந்தா மட்டும் இந்த வர்புல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வர்பு கூட எஸ் சேரும். வெர்பு ஃபார்ம் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். சிம்பிள் பிரசன்ட்டுக்கு வெர்பு 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். அது கூட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ரெண்டு ரூல் இருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்து சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தால் எது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா ஹி, ஷீ, இட். அங்க இல்லாத ஒரு நபரை பத்தி பேசும்போது அது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர்ங்கிறத பார்க்குறோம். அதுக்கு வெர்பு பக்கத்துல எஸ் சேரும். கோ, கோஸ், இஎஸ் சேர்ந்துருக்கு. இதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இப்போ இது எல்லாமே நீங்க உங்களால ஃபில்அப் பண்ண முடியும்னு நம்புறேன். இதுல எது தேர்ட் பர்சன் சிங்குலர்ங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கும். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே அதே தான், வெர்பு ஃபார்ம் அதே தான் இருக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப இதுல எது தேர்ட் பர்சன் சிங்குலர்? 3 இருக்கு. இட், ஏன்னா தேர்னாலும் தேர்ட் பர்சன் தான், ஆனா அது ப்ளூரல். அப்போ இட்டு, ஹி, ஷி. இந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ், பி வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பி வெர்ப்ஸ்ல மொத்தம் நமக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இந்த வர்போட ஃபார்ம் பார்த்துருப்போம். கோ, வெண்ட், கான், அத்தோட நிப்பாட்டி இருப்போம். ஆக்சுவலா இன்னொரு ஃபார்ம் இருக்கு, பிரசன்ட் பார்ட்டிசிபிள், கோயிங். இதையே சார் ஐஎன்ஜி சேர்த்தாலே அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தானே சார், இதை ஏன் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த ஐஎன்ஜி சேர்க்கறதுல ஜெரன், இப்படி பின்னாடி நிறைய விஷயங்கள்ல இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட் நமக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ ஒரு வர்புக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கும், வர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கும். பாஸ்ட், அதான் V2ன்னு சொல்லக்கூடிய வெர்பு 2ன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் பாஸ்ட். V3 அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்பு 3, வெர்பு ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்றோம்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது அதிகமாக நமக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மிங்ல பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நமக்கு தேவைப்படும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்பங்க தேவைப்படும்? பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இது அதிகமாக தேவைப்படும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இது தேவைப்படும்.
ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நமக்கு எல்லா கண்டினியூஸ் ப்ராக்ரஸிவ் டென்ஸ்லையும் தேவைப்படும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் தேவைப்படும், பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் தேவைப்படும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்லையும் தேவைப்படும். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ஃபார்ம் இதை நீங்க புரிச்சுக்கோங்க, இது அவசியம். ப்ரெசன்ட்ல வந்து ஆம் இஸ் ஆர், ஆமும் இஸும் சிங்குலர், ஆர்ங்கிறது ப்ளூரல். அதே போல பாஸ்ட்ல வந்து வாஸ் வேர், வாஸ்ங்கிறது சிங்குலர், வேர்ங்கிறது ப்ளூரல். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வாஸ் வரும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர் வரும். பீங்கிறது காமன், பீங்கிறது காமன். இதை நாம ஞாபகம் வச்சுக்கோம். இதுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. ஓகே, இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ஆம், ஆம்ங்கிறது ஐ கூட மட்டும்தான் வரும். ஐ ஆம், இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஐ ஆம். ஓகே, இந்த ஆர்ங்கிறது வி யூ வேல வரும். பட் இந்த ஆர் ஐ ஆம் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இது கொஸ்டின் டாக்ல வரும்போது, நெகட்டிவ் சென்ஸ்ல வரும்போது ஐ ஆம், ஆமை இல்ல, ஆர் நாட். ஆம் நாட் கிடையாது, அது நெகட்டிவ் ஃபார்ம்ல மட்டும்தான். அது இப்போ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், இதுக்கு நம்ம கொஸ்டின் டாக் என்ன போடுவோம்? ஆமை, இதான் நம்ம கேட்போம். இப்போ ஐ ஆம் நாட் ஏ ஸ்டூடெண்ட், ஆம் நாட் ஐ, இதான நம்ம கேட்போம். ஆனா அது கிடையாது, ஆர் நாட் ஐ அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இந்த ஐக்கு கொஸ்டின் டாக்ல ஆம்ல ஆர் வரும், நெகட்டிவ்ல, ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருந்ததுதான். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வழக்கப்படுத்தி கொண்டது, ஒரு ஹேபிட்டா மாறி போனது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வழக்கமா நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன், தினந்தோறும் நான் வந்து கடத்தெருவுக்கு போவேன், நான் எவரி சாட்டர்டே சினிமாவுக்கு போவேன். இப்படி எவரி அப்படின்னு வந்தாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ வழக்கமான ஆக்ஷன் அப்படின்னா என்னென்ன வரும்? ரெகுலர்லி வரும், டெய்லி வரும், எவரி அப்படிங்கிறது வரும், ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல ஜெனரல் ட்ரூத், த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன், இதெல்லாம் நமக்கு தெரியும். சயின்டிபிக் ட்ரூத், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன், ஐ ஆம் அ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ், ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ், இதெல்லாம் அதாவது மாற்ற முடியாதது அப்படிங்கிற. அதே போல பிளான்ட் ஆக்ஷன், அதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்னு நினைப்போம். அடுத்த வாரம் நடக்க போறது, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்குனால அதுக்கு வந்து வில் தானே வரும், ஃபியூச்சர் டென்ஸ் தானே வரும்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு திட்டமிடப்பட்ட, உறுதியாக அந்த நேரத்துல நடக்கும்னு சொல்ல போறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். த எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக், டிஎன்டெட் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஜூலை 4 அப்படின்னு இருக்குன்னா அதை மாற்ற முடியாது, அதை பிளான் பண்ணிட்டாங்க, அது நிச்சயமா நடக்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். பிளான்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும், ஃபியூச்சர் டென்ஸ் வராது, எதிர்காலத்துல நடக்கிறதா இருந்தாலும். அடுத்தது ரீட், ரீட்ஸ். ரீட்ஸ், இந்த ரீடுங்கிறது ஒரு ஹோமோஃபோன். என்ன சார், சேம் லெட்டர் வேற வேற அர்த்தம் இல்ல. ரீடுங்கிறது ஹோமோஃபோன், சாரி, ஹோமோஃபோன்லயும் வராது, ஹோமோலிங்லயும் வராது. ஏன்னா இது ஒரே ஃபார்ம் தான், சவுண்டு வேற. நாம வச்சுக்கோங்க, ரீட் ரெட்னு வரும். அப்போ ரெட், ஆர்இடி ரெட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஹோமோஃபோன்ல வரும். ரீட் ரெட்ங்கிறது ஹோமோஃபோன்லயோ நிம்ஸ்லயோ வராது. ரெட், ஆர்இடி ரெட், இந்த ஆர்இஏடி இது வர்போட V3 ஃபார்மேட். இதுவும் அதுவும் தான் ஹோமோஃபோன்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான். இது எல்லாமே நமக்கு பார்த்தாச்சு, கிளியரா இருக்கணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அன்பு அண்ட் த ஃபிஷ் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதுக்கு மேல அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன கதைகள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மை லிட்டில் டிக்ஷனரி அப்படின்னா என்ன? டிக்ஷனரினா நமக்கு தெரியும், வார்த்தை அதற்கான விளக்கங்கள் உள்ள இடம். பிக்ஷனரினா அதே தான், படங்கள் அதற்கான விளக்கங்கள் உள்ள இடம். டென்ட் நமக்கு தெரியும், போர்ட்டபிள் ஷெல்டர் மேட் ஆஃப் கேன்வாஸ். ஓகே, அது தெரியும். ஃபுட் பிரிண்ட், impression of food in soft substance such as sand or snow. மணல்லையோ பனிலையோ பதிந்திருக்கக்கூடிய கால் தரத்தை தான் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ட்ரைப்ஸ், பழங்குடியினர் ஞாபகம் வச்சுக்கிறோம். ட்ரைப்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய இயல்பான அந்த தனித்துவமான வாழிடம், கல்ச்சர், அதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அதாவது போட், வாட்டர் ஃபால் இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்தது தான். ஓகே, நம்ம 6வதுல பார்த்தது மாதிரியே இங்கேயும் ஒரு அட்வென்ச்சர் பாடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுட்பிரிண்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த படங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கதைகள் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் உள்ள வார்த்தைகள் கேனிபல்ஸ், மனிதர்களை தின்னக்கூடிய மனிதர்கள், இவங்க தான் கேனிபல் அப்படின்னு சொல்லுவோம். நர மாமிசம் சாப்பிடக்கூடிய மனிதர்களை தான் கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றது இதுல உங்க பெரிய வார்த்தைகள் இல்லை. இந்த லெட்டர் யூ sounds like consonant as in university. இதை நம்ம சிலபிள் அந்த அதோடைய இனிஷியல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூங்கிறது வௌவல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யூ வந்து யூனிவர்சிட்டியில ஏ சவுண்ட் இருக்கு இல்லையா, இ சவுண்ட், அந்த சவுண்ட்ல தான் வரும். அதனாலதான் அதுக்கு நாம வந்து ஆர்டிகிள் போடும்போது ஆ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆன் யூனிவர்சிட்டி கிடையாது, ஆ யூனிவர்சிட்டி. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். யூ, லெட்டர் யூ சவுண்ட்ஸ் லைக் கான்சனன்ட் ஆஸ் இன் யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு சிலபிள் அப்படிங்கிறத எந்த சிம்பிள், ஸ்லாஷ் சிம்பிளால பிரிக்க முடியும். இப்போ சிலபிள்ங்கிறத இப்ப ரேபிட் பிரிச்சிருக்காங்க இல்லையா, இப்படிதான் சிலபிஃபிகேஷன் பண்ணணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு வௌவல் ஓசையை தரக்கூடிய எழுத்து அங்க இருக்கு, கேட்னு இருக்கு. இதை பிரிக்க முடியாது, அது சிங்கிள் சிலபிள் தான், ஒரே சிலபிள் தான். ரேபிட்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிற ஒரு உயிரெழுத்து ஓசையை தரக்கூடிய வௌவல் சவுண்ட் தரக்கூடிய ஒரு லெட்டர் இருக்கு. இங்க ஐங்கிற ஒரு உயிரெழுத்து ஓசையை தரக்கூடிய சவுண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ரெண்டு உயிரெழுத்து ஓசையை தரக்கூடிய சவுண்ட், இதை நம்ம சொல்லிதான் பார்க்கணும். ஆக்சுவலா இந்த ரூல் எல்லா இடத்துலயும் செட் ஆகாது. இந்த ஓசை அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. ஓசையை வச்சுதான் ரேப் பிச், இதை நம்ம சொல்லி பார்க்கிறோம். அதுல எத்தனை உயிரெழுத்து, எத்தனை உயிர்மைய எழுத்து இருக்கு. ஏன்னா உயிர்மைய எழுத்துலயும் உயிர் இருக்கு இல்லையா, அப்போ எத்தனை உயிர்மைய எழுத்து, உயிரெழுத்து இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது கிச்சன், சாரி கிட்டன், கிச்சனுக்கும் அதுதான் பொருந்தும். ஓகே, அதே போல அங்க கன்சனன்ட் சவுண்ட் இருக்கு, டைகர் அப்படின்னு இருக்கு. இப்ப மேல பாத்தீங்கன்னா ரேப் பிச், அப்போ நடுவுல ஒவ்வொரு லெட்டரா வச்சுக்கிட்டோம். இந்த பக்கம் ஒரு கன்சனன்ட் லெட்டர், இந்த பக்கம் ஒரு கன்சனன்ட் லெட்டர், ஜென்ட்லா பிரிச்சுட்டோம். அதே போல ஐ இருந்தது, ரெண்டு பக்கம் கன்சனன்ட் லெட்டர் இருந்தது, பிரிச்சுட்டோம். இப்ப டைகர்னு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த ஜி வந்து இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா? இந்த ஜியை சிலபிஃபிகேஷன்ல எங்க கொண்டு வருது? அதுக்குதான் நம்ம சொன்னது, ஒரு வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க, அங்க ஒரு உயிரொலி இருக்கா, உயிரொலி இருக்கு, பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து இருக்கு. அப்போ அந்த மெய்யெழுத்தோட அந்த சிலபிள் நிறைவடையும். ஒரு உயிரெழுத்துக்கு பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து இருக்கு, அது மெய்யெழுத்து ஓசையவே தருது அப்படின்னா அதோட சிலபிள் முடியும். இப்போ இங்க ஜி வந்திருக்கு. இந்த ஜின்னு நம்ம பாக்குறது கான்சனன்ட் லெட்டர்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இங்க இந்த ஜிக்கு என்ன உச்சரிப்பு வரும்? டை க, டை க. அப்ப கங்கிற ஒரு உச்சரிப்பு வருது. கங்கிறது என்ன? ஜிக்கு என்ன வருது?
கேன்னு வருது. அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கேன்னு வரும்போது இது ஒரு உயிர் மெய் எழுத்து, இதுல உயிரெழுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த உயிரெழுத்து எது? இ. அப்போ ஜி எதோட வரணும்? டிஐஜி இஆர் அப்படி பிரிக்க கூடாது. அது டை, இது கர். அப்போ டை ஒண்ணு சொல்லு, கர் ஒரு சொல், ஒரு சிலபிள். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ட டில். ஏன் ஆறு அந்த பக்கம் போனது? ஏன்னா ஆறுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா இது சைலண்ட். அடுத்தது ட டில். டிஎல்இ வந்திருந்தா கூட அதனுடைய உச்சரிப்பு என்னவா வருது? டிஐஎல், டில். அந்த உச்சரிப்பு தான் வருது. அப்போ உயிர் மெய்யா வர்றது எது? டி. மெய்யொலி எதுல வருது? இல்லுல வருது. இங்க எல்இய பாத்தீங்கன்னா இது உயிர் மெய்ன்னு நம்ம பார்த்தோன்னே அப்படிதான் நினைக்க தோணும், அப்படிதான் பிரிக்க தோணும். அப்போ உச்சரிச்சு பாக்குறோம், ட டில். அப்போ இந்த டில்ங்கிறது தனி கோடு போட்டுறோம். இந்த ஆறுக்கு உச்சரிப்பு இல்லை, அதனால இதை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். ட டில். டில்ல தனியா பிரிச்சிட்டோம்னால இங்க வேலை முடியும். நம்ம இந்த உயிரெழுத்து கணக்க வச்சு பிரிச்சோம்னா இங்கதான் ஈ இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கடைசியா இருக்கிற ஈக்கு என்ன உச்சரிப்பு வருதுங்கிறத நம்ம பாத்துக்கணும். டில் மெய்யெழுத்து, அதாவது உயிர் மெய்யெழுத்து வருது, கடைசிய மெய்யெழுத்து ஓசை எல்லுல வருது. இதை நம்ம பாத்துக்கிறோம். எல்இய பார்த்தோம்னா உயிர் மெய்ன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த எல்லுக்கு மெய்யொலி தான் வரும். அதாவது நம்ம தமிழ்ல மெய்யொலி தான் வரும், உயிர்மெய் ஒலி வராது. ஞாபகம் வச்சுக்கிறோம். இதேதான் ஹேண்டில், சர்க்கிள், டேபிள் எல்லாத்துக்குமே அதுதான் டேபிள். அப்போ அந்த இடத்துல பில் அப்படின்னு வருது, அதனால சிலபிள் இங்க மாறும். சர்க்கிள் அப்ப கீன்னு வருது, இந்த இடத்துக்கு மாறும். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். உச்சரிச்சு பார்க்கிறோம், அதை தமிழ்ல எழுதுறோம். மெய்யெழுத்து இருந்தா அதோட அந்த சிலபிள் முடியுது, ஞாபகம் வச்சுக்கிறோம். உயிரெழுத்து இருந்தா அதுல சிலபிள் ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கிறோம். உயிர்மை எழுத்து இருந்ததுன்னா அந்த உயிர்மை எழுத்தை தரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உயிர்மை எழுத்து வரணும்னா ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கணும், ஒரு வவல் லெட்டர் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிலபிள்ல வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பிரிக்க முடியும். ஸ்கை ப்ளூ, இதை எப்படி பிரிப்பீங்க சார்? எஸ் அது ஒரு மெய்யெழுத்து சார், கே ஒரு மெய்யெழுத்து, பக்கத்துல ஒய் வந்ததுனால எஸ் தனி, கே ஒய் தனி, பிஎல் யூ தனி, இ தனி கிடையாது. இப்படி பிரிச்சீங்கன்னா அது சிலபிஃபிகேஷன் கிடையாது. அது அந்த வார்த்தையை கிட்டத்தட்ட மர்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப ஸ்கை ப்ளூ அப்படின்னா தமிழ்ல சொல்லி பாருங்க. ஸ்கை இசு வருது, ஸ்கை வருது, ஸ்கை. அப்ப ஸ்கைங்கிறது எதோட முடியுது? ஒய்யோட முடியுது. அப்போ அது ஒரு சிலபிள். ப்ளூ, ப்ளூ. இதுல அந்த ஊங்கிறது மட்டும்தான் உயிரொலி. அந்த ஊங்குற உயிரொலி இருக்கு, இப்புங்கிற மெய்யொலி இருக்கு, இல்லுங்கிற உயிர்மை அதுல இருக்கிறது ஊங்குற வவல் சவுண்ட். அப்போ ப்ளூ இது ஒரு சிலபிள், ஞாபகம் வச்சுக்கிறோம். இதே போலதான் எல்லாத்தையும் பிரிக்கணும். கிட்டன், அப்ப கிட்டு அது வரலையும் பிரிச்சுக்கிறோம். மெய்யெழுத்து இருந்தா அதோட நிறைவு பண்ணணும். ஒரு மெய்யெழுத்து வந்ததுனால தமிழ்ல எழுதும் போது கிட்டன். நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டு இருக்க எழுத்துக்கள் எல்லாம் ஆங்கில எழுத்துக்கள் அல்ல, தமிழ் எழுத்துக்கள். கிட்டு, கி இட்டு, கிட்டு மெய்யெழுத்து வருது, அதோட முடிச்சுக்கிறோம். டென் மெய்யெழுத்தோட முடிக்கிறோம். டர்ட்டில், இந்த ரூலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது வாயேஜ். வாயேஜ்னா ஒரு பயணம் அப்படின்னு அர்த்தம். வாயேஜர், அதனாலதான் நம்ம அந்த செயற்கைக்கோள் கூட இன்னும் போயிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு பொருத்தமான பெயர் தான் வச்சிருக்காங்க. வாயேஜர் ஒரு பயணம். ஒரு கொலம்பஸ் போனத அந்த வார்த்தைகள்லாம் இங்க கொண்டு வந்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுல உள்ள கிளாஸரி பார்த்துப்போம். ஹயர் அப்படின்னா என்ன? வாடகைக்கு எடுக்கிறது, ஒரு ரெண்டுக்கு எடுக்கிறது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த செயில், போட்டுல போறது. செயல் பண்றவங்க செயலர், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரம்பிள் நடுங்குதல். ஃபெயிண்டர் அதாவது மயக்கம் அடைதல், கொஞ்ச நேரத்துக்கு கான்சியஸ் இல்லாம போறது, அதான் ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் இந்த பாடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் நமக்கு வராது. அடுத்தது அண்ட் பட் ஆர், இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. எ பேட், எ பால்.
அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? அண்டு வரும். he has a bat not a ball, அப்போ பட்டு வரும். அவன்கிட்ட ஒரு மட்டை இருக்கு ஆனா பந்து இல்லை, அப்போ அங்க ஆனா வரும். ஆனால் அப்படிங்கிறது பட், நாம வச்சுக்கணும். அவங்கிட்ட பேட் இருக்கு மேலும் பந்தும் இருக்கு, அப்போ மேலும்ங்கிறது அண்ட், அதையும் நாம வச்சுக்கணும். would you like a pen or a pencil? உனக்கு பேனா பிடிக்குமா பென்சில் பிடிக்குமா? பேனா அல்லது பென்சில். இப்போ ஆர்னா அல்லது குறிப்பெடுத்துப்போம். அப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படின்னா அல்லதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்போ இது அல்லது அதுன்னு சொல்லும் போது ஆர் வரும். சார் என்ன சார் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்றீங்க. அதனால இந்த புத்தகத்தை முடிக்க வேண்டியது என் வேலை அப்படிங்கிறதுனால நான் உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கேன். கவனி, ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொரு வாட்டி படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, புஜு பிரேவ் அட்வென்ச்சர் இது எல்லாமே வரிசையா அப்படிதான் இருக்கு. அந்த எல்லா கதைகளும் பிடிஎஃப் போடுற சின்ன சின்ன படக்கதைகள் நீங்க பார்த்தாலே புரியும், பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ஆக்சிலரி வெர்ப்ஸ், மெயின் வெர்ப்ஸ், அது சம்பந்தமான ஒரு பயன்பாடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்ததா 4ஆம் வகுப்பு கரெக்டா இன்னொரு 20 நிமிஷம் எடுக்கும், அதோட நிறைவு செஞ்சுருவோம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்காக நீங்க ஃபுல்லா மெனக்கெட்டு வந்திருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க, ஒரு நேரத்தை ஒதுக்கிருக்கீங்கும் போது நம்ம அதுல இன்னொரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கேட்டேன். வழக்கம் போல பிக்ஷனரியில வேர்ல் உங்களுக்கு தெரியும், வேர்ல்பூல் அப்படின்னா அந்த சுழலுதல். இப்போ வாஷிங் மிஷின்ல வேர்ல்பூல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தண்ணி அங்க சுத்துது அப்படின்னு அர்த்தம். அப்போ பம்பரம் சுத்துறது, சுழலுதல், சுத்துதல் அல்ல சுழலுதல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். வைப், துடைத்தல், நம்ம பண்ற வைபிள்ல டம்பிள்டு, வீழ்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்கிறோம். ஸ்கிரீம், கத்துறது, ஒரு எமோஷனோட கத்துறது. அடுத்தது கிராப், கிராப் இது வந்து பிடிக்கிறது. நம்ம கிராப் அப்படின்னு சொல்லுவோம், அது நண்டு. கிராப் அப்படிங்கிறது நண்டு பிடி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுல உள்ள முக்கியமான வார்த்தைகள் மட்டும் பார்த்துருவோம். ரிசர்வ், மாசிவ், வேர்ல், பேன், ஃபெயில், ரீஹாபிலியேஷன், பிளாங்க்லி, இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரிசர்ச் அப்படின்னா கோ ஆர் மூவ் பேக், பின்னாடி திரும்பி வர்றது, அதாவது பின்னோக்கி போறது, முன்னோச்ச கால பின்னாடி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மேசிவ் அப்படின்னா எண்ணிக்கையில் பெரிய, அல்லது ஆமா ஒரு பெரிய அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அடுத்தது வேல் பார்த்துட்டோம். பேங், வேகமா சத்தமா அடிக்கிறது. பிக் பேங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெருவெடிப்பு, அதுதான். அடுத்தது ஃபெயிண்ட், ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு கான்சியஸை இழத்தல். அடுத்தது ரிஹாபிலியேஷன், ஆக்ஷன் ஆஃப் ரிஸ்டோரிங் சம்ஒன் ஆஃப்டர் ஏ டேமேஜ், ஒரு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரிஹாபிலியேஷன் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ நிறைய சென்டென்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, பிளாங்க்லி அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்பிரஷன், எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம இருக்கிறது. ஓகே, பங்க்சுவேஷன், இங்க பங்க்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு பங்க்சுவேஷன் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருந்து ஒரு மார்க் உறுதியா சொல்ல முடியாது, வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்றைய வகுப்புக்கு புதிதாக கலந்து கொண்டவர்களுக்கும் சொல்கிறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு அத்தனை கடினமானது அல்ல. டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி தேர்வை போன்ற கடினமான தேர்வு அல்ல. கொஞ்சம் நேரம் கொடுத்தா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தோம்னாலே மிச்சம் இருக்க காலத்தை வச்சு மிக எளிதாக வெற்றி பெற முடியும். நீங்க அத்தனை பேரும் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அதனால அது ரொம்ப கஷ்டம். மற்றவங்க சொல்ற மாதிரி ரொம்ப இதா சொல்லுவாங்க பெருசா. அப்படியெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு மணி நேரம் தினசரி நேரம் கொடுங்க, நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தே தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, கொஸ்டின் மார்க் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த டேமை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸ்பாயில்னா என்ன? வீணடித்தல். ஒரு ஒரு மதிப்பு இருக்கும், அது ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை வந்து ஸ்பாயில் பண்றது, வீணடிக்கிறது. பியர், விஸ்டாண்ட், டீட்ஸ், அதாவது விருப்பமா போய் நம்ம பண்றது. இன்டென்ஷனலி ஒரு இன்டென்ஷனலி அப்படின்னா ஒரு உள்ளார்ந்த விருப்பத்துடன் செய்யறது. செஸ்ட், ஹாப்பினஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நர்ச்சர் அப்படின்னா பாதுகாப்பது. நர்ச்சரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், திறன் வகுப்புல பார்த்துருக்கோம். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது. பிஹைண்ட்னா ஒரு பின்னாடி இருக்கிறது. பெட்வீன் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருக்கிறது. அது என்ன ரெண்டு விஷயம்? ஏன்னா 3 விஷயத்துக்கு நடுவில் இருந்தா அது அமாங்க. அப்போ பெட்வீன் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் பெட்வீன் பயன்படுத்தணும். இப்போ 3 மரம் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அப்போ பிட்வீன் த ட்ரீஸ் கிடையாது, அமாங் த ட்ரீஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ பிஃபோர், ஆஃப்டர். பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. இது நம்ம நிறைய முறை பயன்படுத்திருக்கோம், தெரியும். ஓகே, இல்ல இந்த கதையெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இல்லை. நந்தினிங்கிற ஒரு கேரக்டர், டீச்சருக்கும் இடையில உள்ள ஒரு விஷயங்கள் தான் நான் போறேன். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், நீங்களே படிச்சு பாருங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் இருக்கும். காமராஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஆங்கிலத்துல இலக்கணம் தான் அதிகங்கிறதுனால டேட்டாஸ் இருக்காது. திருப்பி மீண்டும் இன் ஃப்ரண்ட் ஆஃப், பெட்வீன், பிஹைண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பாடப்பகுதி. டிக்ஷனரியில வந்து என்னன்னா ஃபங்கஸ், பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரானரி, அந்த தானியங்களை சேமிக்கக்கூடிய இடம். பிக்கி பேங்க், உண்டியல். உண்டியல்ல வந்து ஆரம்ப காலத்துல அந்த பிக் வடிவத்துல இருந்தது, பன்றியின் வடிவத்துல தான் அந்த பிக்கி பேங்க்ஸ் இருந்தது. அதன் பிறகு இப்ப எந்த வடிவத்துல ஒரு உண்டியல் இருந்தாலும் அதுக்கு பிக்கி பேங்க் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அதே போல லேடர் அப்படின்னா ஒரு பெரிய இடம், கபோர்ட்ல இருக்கு, ஸ்டோரிங் ஃபுட், உணவு வைப்பதற்கான, பாதுகாப்பதற்கான ஒரு இடம் தான் லேடர். அடுத்து பரோ, ஒரு குகை, சின்ன விலங்குகள் தோண்டி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குகையை வந்து பரோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுலயும் அதே போல அந்த டிக்கிங், ட்ராப்ஸ், பேரலைஸ், இது போன்ற வார்த்தைகள் தான் முழுக்க முழுக்க இந்த நம்ம பார்த்த வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் வருது. இந்த பேரலைஸ் அப்படின்னா இன்கேபபிள் ஆஃப் மூமெண்ட், நகர முடியாத நிலை, அதுதான் பேரலைஸ் அப்படின்னு சொல்றோம். சாம்னா பிளான்ட் ஃப்ளூயிட், சாப் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து ப்ரிஃபிக்ஸ், அதனுடைய ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. யூஎன், ஆன், ஆர்இ, ரி, டிஐஎஸ், டிஸ், பிஆர்இ, ப்ரீ. இதுல இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சது. ப்ரீ ஃபிக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தா ப்ரிஃபிக்ஸ். அப்ப சஃபிக்ஸ்ங்கிறது சஃபிக்ஸா? இல்ல, அதுவும் ப்ரிஃபிக்ஸ் தான். அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கன்னா ப்ரீஃபிக்ஸ், இதை சேர்த்தா ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ப்ரீனா முன்னால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ப்ரீ அப்படின்னா முன்னதாக, டிஸ் அப்படின்னா இல்ல, ஆர்இ, ரீனா மீண்டும், யூனியன், ரீயூனியன், எக்ஸாம், ரீ எக்ஸாம், டிசைன், ரீடிசைன். அதே போல யூஎன், ஆன், ஆன்னாலும் ஆப்போசிட் மீனிங் தான். ஆன், டிஸ் ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங். இருக்கு அப்படின்னா இல்ல, இல்லைன்னா இருக்கு, இதுதான் அதோட மீனிங். இதை நம்ம பார்த்துக்கிறோம். வாண்ட், அன்வாண்ட். வாண்ட்னா விருப்பம், அன்வாண்ட் விருப்பம் இல்லாதவை. ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டம். அன்பார்ச்சுனேட், துரதிர்ஷ்டம்.
ரைட் எழுது, ரீரைட் மீண்டும் எழுது, பெயிண்ட் வரை, ரீபெயிண்ட் மீண்டும் வண்ணம் தீட்டு, டிஸ் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் சென்ஸ், அக்ரி உடன்பாடு, டிஸ்அக்ரி உடன்பாடு இல்லை, லைக் விருப்பம், டிஸ்லைக் விருப்பம் இல்லை, பெய்டு செலுத்துதல், ப்ரீபெய்டு முன்னாடியே செலுத்துதல், ஸ்கூல் பள்ளி, ப்ரீ ஸ்கூல் முன்பருவ பள்ளி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்டினியூ, டிஸ்கண்டினியூ, ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர், ஓப்பன், ரீஓப்பன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க வார்த்தை தான். வியூ, ப்ரிவியூ, ரிவ்யூ தியேட்டர் இதெல்லாம் நமக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகள் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கிறோம். லக்கி, அன்லக்கி, ரீசெக், ரிவ்யூ, டிஸ்அப்ரூவ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல வாட் டு ஹியூமன்ஸ் சேவ், மனிதர்கள் என்னத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைப்புல. ஒவ்வொரு விலங்குகளும் எதை சேமிக்குது, பத்திரமா பாதுகாக்குது அப்படிங்கிற பதில. அப்போ மனிதர்கள் தானியங்களை சேமிக்கிறாங்க, கேனரி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கேனரி, கிரானரி இது ரெண்டையும் நம்ம பார்த்துக்கிறோம். கேனரினா ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் கிரைன், தானியங்களை பாதுகாக்கக்கூடிய இடம் தான் கிரானரி. அப்ப கேனரினா என்ன? கேனரினா உணவை பாதுகாக்கக்கூடிய இடம். எப்படி? ஒரு பேக் பண்ணி, ஒரு கேன்ல பேக் பண்ற உணவை பாதுகாக்கக்கூடியதுதான் கேனரி. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது ப்ரெசன்ட் பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய கவனம் எடுத்துக்க தேவையில்லை, அது நமக்கு இயல்பா தெரியும். அப்போ பாஸ்ட் ப்ராக்ரசிவ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் அது கூட இந்த சிம்பிள் பாஸ்ட் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். அதுக்காக இது தேவை. அதுல பி ஃபார்ம் ஒர்க்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், அதுல ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. கம், கேம், கம், கமிங் வெர்போட 4 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே போல ஃபியூச்சர் டென்ஸோட தொடக்கம் இந்த வகுப்புல ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவரையிலே நடக்காத ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த நம்ம குறிப்பிடுவதற்கு சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். அதுல அதுக்கு ஒரு ஆக்சிலரி தேவைப்படுது, ஷல் ஆர் வில். இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல verb shall, will used for INV, will used for you, they, he, she, it. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷல், வில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் வில்லு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஐ ஷல் ரைட்டு, ஐ வில் ரைட்டு, யூ வில் ரைட்டு, யூ ஷல் தப்பு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷல்லும் யூஸ் பண்ணலாம். ஆனா செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் he, she, it, they எந்த பேர் வந்தாலும் வில்லு தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருக்கு. த பஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வில் ரீச். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே, நம்ம இந்த இதுல இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். 101 பக்கங்கள் நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். நம்ம இன்றைய வகுப்புல திடீர்னு தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால 2 நாள் சில விஷயங்கள் நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யல. ஓகே, அனைவருக்கும் நன்றி.